ரயில்வேல 9 வருஷம் சம்பளத்தோட பணியாற்றிய பப்புன் குரங்கு பத்தி தெரியுமா? 1800களின் இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல பாதுகாவலராக இருந்தவர் ஜேம்ஸ் வைட். இவர் அடிக்கடி ஓடும் ரயில்ல இருந்து ஏறி குதிச்சு சாகசம் செய்வார். இதனால இவருக்கு ஜம்பர்னு இன்னொரு பேரும் இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் ஓடும் ரயில்ல இருந்து குதிச்சதுல ஆக்சிடென்ட் ஆகி தன்னோட 2 கால்களையும் இழந்தாரு. இருந்தாலும் செயற்கை கால்கள் உதவியோட மீண்டும் வேலைக்கு சேர்ந்தாரு. தன்னோட வீடும் அவர் வேலை பார்க்குற ஸ்டேஷனும் பக்கத்துல இருந்ததால தன்னோட வீல் சேர் போன்ற ட்ராலியிலேயே வேலைக்கு போவார். இப்படி ஒரு நாள் போகும்போது தான் பப்புன் குரங்கு ஒன்று ஒருவர் அமர்ந்திருந்த ட்ராலியை தள்ளிட்டு வரதை பார்த்தாரு. உடனே அதோட ஓனர் கிட்ட பேசி அந்த பப்புன் குரங்கை காசு கொடுத்து வாங்கிட்டாரு. தான் விலைக்கு வாங்கிய பப்புனுக்கு ஜாக்குன்னு பேர் வச்சு தனக்கு உதவியா தினமும் தன்னோட வேலைக்கும் அழைச்சிட்டு போவார். கொஞ்ச நாட்களிலேயே ஜேம்ஸ் செய்கிற வேலையை ஜாக் உள்வாங்க ஆரம்பிச்சது. ரயில்களுக்கு சிக்னல் கொடுக்கறது, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுது. ஜாக்குக்கு ஜேம்ஸ் ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. ஜேம்ஸின் கட்டளைக்கு ஜாக் அப்படியே கீழ்ப்படியும். ஒரு குரங்கு இப்படி வேலை செய்கிறத பார்த்த ஒரு பெண் ரயில்வே ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. உடனே ஜேம்ஸையும் ஜாக்கையும் வேலையை விட்டு தூக்குனாங்க அந்த ஆஃபீஸர்ஸ். ஆனால் ஜேம்ஸ், ஜாக் எனக்கு உதவியாக தான் இருக்குது, இப்போ வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் ஜாக்கால நடந்தது இல்லை, நீங்கள் வேணா ஜாக்கை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். அதிகாரிகள் ஜாக்கை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஜேம்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஜாக்குக்கும் சிக்னல் மேன் வேலையை கொடுத்து சம்பளமும் கொடுத்தாங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு பப்புன் குரங்கு ரயில்வே சிக்னல் மேனாக வேலை பார்த்தது இது மட்டும்தான். 9 வருஷம் சம்பளத்தோட வேலை பார்த்த ஜாக் ஒரு டைம் கூட தப்பே பண்ணதில்லையா. சரி, அதோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 20 சென்ட்டும் ஒரு வாரத்துக்கு அரை பாட்டில் பீரும் தான் இதோட சம்பளம். இந்த ஜாக்கு 1890ல் காச நோயால் இறந்துருச்சு.